இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயார், நாங்கள் வந்து ஜாயிண்ட்டாக நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற இராணுவ இருப்பே ஒரு வாரத்துக்கு தான். சும்மா நீங்கள் வந்து நேற்றுக்கு 400 ட்ரோன் போட்டாங்க ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் ஒரு 100 ட்ரோன் வந்துச்சு, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு 100 ட்ரோன் வந்து 600 ட்ரோன் அவங்க போட்டிருக்கிறாங்க. 600 ட்ரோனையும் போட்டு அடிச்சு விட்டானுங்க. 1 2 தப்பி போச்சு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு அவக்ஸ் 3 அவக்ஸ் தான் என்ன தெரியுமா உங்களுக்கு? AWAC அவக் அப்படின்னா அது வந்து பரிசோதனை கூடம். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் அதுக்குள்ளே ஒரு பரிசோதனை கூடம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் 300 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஏதாவது ஆபத்து இருக்காங்கிறத கணித்து கீழே இன்ஃபர்மேஷன் தரும். நீங்கள் கீழே இந்த ரேடாரில் மட்டும் இல்லை, இப்போ நம்மளுடைய இந்த இது இருக்குது இல்லையா, சுதர்சன சக்கரா அப்படிங்கிறாங்களே, S400, அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பண்ணியிருக்கு. சுதர்சன் சக்கரா நம்ம வந்து அங்கேருந்து வாங்குகிறோம், S400 ருஷ்யாக்கிட்டேருந்து வாங்குகிறோம்னு அமெரிக்காக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? உங்கள் மேலே நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னா. மோடி சொன்னார் விதிச்சுக்கோன்ட்டார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்கள் அங்கே வாங்க போகிறோம். அதுதான் நேற்றுக்கு நம்மளை காப்பாற்றிருக்கு. அமிர்த்சருக்கு வர வேண்டிய, அமிர்த்சரில் பொற்கோவில் மேலே விழுந்திருக்க வேண்டிய அந்த ஏவுகணையை அங்கேயே ஷூட் பண்ணிட்டான். எது எங்கே 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக அதை ஷூட் பண்ணிட்டான். அதை மட்டும் விட்டுருந்தான்னு சொன்னால் நேராக பொற்கோவிலில் போய் விழுந்திருக்கும். சீக்கியர்களுடைய புனித கோயில் பொற்கோவில் மேலே விழுந்திருக்கும் அது. அப்போது நீங்கள் பாருங்கள் இந்த சிஸ்டம்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இராணுவம் இந்த இராணுவ தளவாடங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் 1 வீக் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போதைக்கு மேக்ஸிமம் அவங்க ட்ரோனில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மெயின் டைம் என்னாச்சு, இவங்க இந்த ட்ரோன் எங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு பார்த்துறான். பார்த்தவன் என்ன பண்ணிவிட்டான், டக்குன்னு 3 இடத்துல உள்ளே போயிட்டான். எங்கே? இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, கராச்சி 3 இடத்தையும் போய்ட்டு அடிச்சுட்டு வந்துட்டான். அதுவும் ஒரு இடத்துல ரன்வேல ஒரு பெரிய பள்ளமே விழுந்து போச்சு. அதாவது வார் பிளேன், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நிற்கிற இடம் அது. நடுவில் ரன்வே, அதெல்லாம் ஹங்கார்லேருந்து வெளியில் வந்து ரன்வேல தான் ஓடணும். ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் கூட ரன்வே உபயோகப்படுத்த முடியாது உங்களால். அந்த அளவுக்கு இப்போ அந்த பிளேனெல்லாம் இங்கேருந்து வெளியில் ஏறக்கூட முடியாது உங்களால். வெளியில் ஏறி பக்கத்தில் இருக்கிற ஏர்ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னா கூட போக முடியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு அங்கே வந்து பயங்கரமான டேமேஜ் பண்ணிட்டாங்க. 3 இடங்களில் பெரிய பெரிய டேமேஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. இன்னுமே அவங்க வந்து சரண்டர் ஆகித்தான் ஆகணும்.